Hi viewers, நான் உங்க ஸ்ரீகிருஷ்ணன் சத்யான்பு. இந்த வீடியோல கேவி இந்த படத்தோட தெரியாம பார்க்குறோம். தமிழ் தயான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதைகள்னு கேட்டிங்கன்னா கொடைக்கானல்ல ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியதான் நம்ம ஹீரோ ஆதவன். அவரோட ஒய்ஃப் கூட அவர் ஜாலியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. தன்னோட ஒய்ஃப் வந்து கர்ப்பமாக இருக்காங்க. ஸோ கடைசி ஒரு மாதம், அந்த ஒரு மாதத்துக்குள்ளே எப்போ பெயின் வரும், எப்படி வேணாலும் பெயின் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி லீட் பண்ணி லைஃப் வந்து அன்பால் பாசத்தாலையும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் தன்னோட ஊரில் வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு 5 பேர் மாட்டிக்கிறாங்க. அவங்கள வந்து காப்பாற்ற சொல்லி டோலி மூலயமா இங்கேருந்து டவுனுக்கு கூப்பிட்டு வர முயற்சி பண்ணுற நேரத்தில் எதிர்பாராமல் 5 பேருமே இறந்துடுறாங்க. அந்த நேரத்தில் தேர்தலுக்காக அரசியல்வாதி ஊரில் வரும்போது அரசியல்வாதிகளோட முரண்படுறார் நம்ம ஹீரோ. அப்படி முரண்பட்டதெல்லாம் நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு, தன்னோட மனைவிக்கு இன்னும் 1 மாதத்தில் பிரசவம், தன் மனைவியோட பிரசவ நிலை என்ன ஆச்சு, நம்ம பிரசவத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து சேவ் பண்ணாரா, அந்த குழந்தைய அவர் பெற்றெடுத்தாரா, இந்த அரசியல்வாதிகிட்ட அவருக்கு என்ன பஞ்சாயத்து, போலீஸ்காரனுக்கும் நம்ம ஹீரோக்கு என்ன ரிவெஞ்ச், இந்த மாதிரி விஷயங்களை பேசி தான் கேவி. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்ப்போம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஆதவனோட நடிப்பு ரொம்ப நல்லா வந்து ஒரு புதுமுகம் நடிகராக இருந்தாலும் அவருக்கு கொடுத்த வேலை அந்த கதாபாத்திரமே வாழ்ந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு காதல் மனைவி மனைவியோட வாழ்கிற அந்த சீக்வன்ஸ், அன்பு பாசம் இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறதா கூட இருக்கட்டும், ஊருக்காக பேசுகிற அந்த ஒரு சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், சண்டை காட்சிகள், ஒரு எம்எல்ஏ போலீஸ்காரனோட வரக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கும், கிளைமேக்ஸில் தன் குழந்தைய பார்க்கணும் தவிக்கிற அந்த ஒரு சீனாக கூட இருக்கிற எல்லா சீக்வன்ஸ்லையும் அதனோட நடிப்பு வந்து யதார்த்தமாகவும் உணர்வு ரீதியாகவும் ஸ்க்ரீனில் வந்து நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு. மனைவியார் கூட ஷீலா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மண்டேல படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு ரொம்ப சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 30 நிமிட்ஸ் அங்கே ஏற்பட்ட அந்த பிரசவ வலி கடைசி வரையும் ஸ்க்ரீனில் அப்படியே காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு வலி, அந்த அழுகை எல்லாமே ஸ்க்ரீனில் கொண்டு வந்து நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கிது அவங்களோட ஒரு கதாபாத்திரம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு நடிப்பு ஷீலாவோட நடிப்பு. டாக்டராக வரக்கூடிய ஒரு ரோல் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருப்பாரு. ஷீலாவோட தம்மியாக வரக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரம் குணச்சித்திர கதாபாத்திரத்தை ஸ்க்ரீனில் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்லா கன்வே பண்ணியிருப்பார். போலீஸ்காரோட வில்லத்தனம், வினோத் அவரோட வில்லத்தனம் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. என்னை தானே சிறப்பாக அடித்தான், அவங்களே அடித்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு போலீஸ்காரனுக்கும் என்ன ஒரு கான்வெகேஷன் இருக்கும், எப்படி போலீஸ்காரன் அரசியல்வாதி தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த அரசியல்வாதியாக தான் இந்த போலீஸ்காரனாக அப்படி இருக்காங்க மலைவாழ் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வசனங்கள் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பேலன்ஸ் சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். வைரமுத்தோட ஒரு பாட்டு, கிளைமேக்ஸில் கூடிய சாங்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பாடல்கள் இந்த படத்துக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு. ஒளிப்பதிவு இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மணி நேரம் வீட்டில் நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து ரொம்ப தத்ரூபமாகவும் அந்த டார்ச் லைட்ஸ் வச்சு இந்த படத்தை வந்து படைப்பிடிப்பு செஞ்சு உணர்வு ரீதியாக காமிச்சாங்க. அந்த மலை நடக்கிறது, கால்வலி, ஸோ அந்த மேடு பள்ளம், இந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணி. சவுண்ட் டிசைன்ஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப நீட்டாக நல்லாவே இருந்துச்சு. ஒரு மலையில் வாழ் மக்களோட வாழ்வியலும் அவங்களோட வலி வேதனைகளும் அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இந்த படத்தில் ரொம்ப தெளிவாகவும் நீட்டாகவும் உணர்வு ரீதியாக டைரக்டர் தமிழ் தயான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சமூகம் ரீதியான ஒரு மக்கள் இருந்தாலும் இப்படி ஒரு மக்கள் இப்பயும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணது ஒரு ஹாஸ்ஆப்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதை, அது திரைக்கலை மாற்றி அதை ஒளிப்பதிவு செஞ்சு கொடுத்து வைத்துள்ளது. காட்சிக்கு எங்கேயும் தொய்வு இல்லாமல் எடிட்டிங் ரொம்ப பலமாகவே இருந்துச்சு. சண்டை காட்சிகள் சினிமா தனம் இல்லாமல் இயல்பாக எப்படி சண்டை காட்சிகள் இருக்கும் அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த கேவி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா, இப்படி ஒரு மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை யோசிக்க வச்சுருக்காரு டைரக்டர். இந்த படம் வந்து ஒரு சமூக அக்கறையும் ஒரு குறிப்பிட்ட மக்களோட வாழ்வியலும் அவங்களோட தேவைகளும் பற்றி பேசியிருக்கு. இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியோட உணர்வோடு பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் உங்களை ஸ்க்ரீனில் வந்து கனெக்ட் பண்ணோம். மற்றபடி இந்த படத்தில் நடிச்ச சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துருக்காங்க. இந்த படம் என்னை பர்சனலாக வந்து கனெக்ட் பண்ணிச்சு. இந்த படத்தை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லி மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4.5. இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த முறை சந்திப்பது உங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் சத்யான்.